ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் இன்ஸ்டன்ட் வடை இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய வடை செய்கிறோம். டக்குன்னு செஞ்சு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம். ஸோ பெரியவங்களும் சாப்பிட்லாம். அருமையான வடை. நம்ம மாவு ஊற வைக்க தேவையில்லை, பருப்பெல்லாம் ஊற வைக்க தேவையில்லை. ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வடையை. குழந்தைங்க ஸ்கூலை விட்டு வர ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணாலே குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த கையோட அவங்களுக்கு ஒரு டீயோட இந்த வடையை வச்சு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நம்ம உடைக்கும் போதே தெரியும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவினிங் டைமில் ஒரு சின்னதாக ஒரு பசி ஆடுறதுக்கு டக்குன்னு நம்ம டீ போடுற நேரத்தில் இந்த வடையை செஞ்சு முடிச்சிடலாம். மெது வடையே தோற்று போயிடும், அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இந்த வடை. ஸோ நீங்கள் வந்து இந்த வடை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மெது வடை செய்யவே மறந்துடுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வடை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்துக்கலாம், துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வடை வேணுமோ அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை துருவிக்கலாம். துருவோட உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, நிறம் மாறாமல் இருக்கும். இது பச்சை உருளைக்கிழங்கு தான், வேக வச்சது கிடையாது. அடுப்பை பற்ற வச்சு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மெஷர்மெண்ட் கப்பால் ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பால் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சிருக்க உருளைக்கிழங்கு தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து போட்டுக்குங்க. இப்போ இதில் கொஞ்சம் பொடியாக நறுக்கிற பச்சை மிளகா, கருவேப்பிலை, சீவி வச்சுருக்கிற இஞ்சி, இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் நல்லா கசக்கி போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு பெருங்காயம் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வர்ற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வந்துடுச்சா, அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிங்க. நம்ம எந்த மெஷர்மெண்ட் கப்பால் தண்ணி அளந்து போட்டோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு சோஜி, அதாவது ரவா எடுத்துக்குங்க. இதை நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதை நல்லா இந்த அளவுக்கு வேக விட்டு, இந்த ரவா வந்து நல்லா வெந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த அளவு கட்டியானதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிங்க. அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதும் கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வடை மாவை மாதிரி எடுத்து தட்டி நடுவில் ஹோல்ஸ் போட்டுக்குங்க விரலால். இதை ஒன்று ஒன்றா இதில் போட்டு வரலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. சூப்பராக இருக்கும் இன்ஸ்டன்ட் வடை. நல்லா சாஃப்டாகவும் அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ லோ ஃப்ளேமில் பொறுமையாக மெதுவாக இந்த வடையை நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வரக்கூடிய இந்த வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்கும். டக்குன்னு ஒரு ஈவினிங் டைமில் நமக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணுன்னா எப்போவும் போல் ஒரே மாதிரி கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். ஸோ இந்த வடை நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்லேயும் நல்லாயிருக்கும். செய்கிறதும் ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விட பிறகு உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.